நீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய இந்த காணொளியில சில தினங்களுக்கு முன்னால எனக்கு ஒரு கோள் வந்தது. அந்த கோள் என்னை எவ்வளவு தூரம் சிந்திக்க வச்சது, அந்த கோள் என்ன விஷயங்களை தாங்கி வந்தது, இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ற பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. சில தினங்களுக்கு முன்னால திகன அழுத்துவத்தை என்ற பிரதேசத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் மலர் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பித்தது அந்த கதை, அந்த உரையாடல். மலர் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டபோது, என் வாழ்க்கையில் நான் இப்போது படுகின்ற அவலங்கள், துன்பங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவ அடுக்கிக் கொண்டே போனா. இந்த கரடுமுரடான வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்கிறப்பதான் சொன்னா, என் கணவர் உயிரோடு இல்ல, அவர் யாருக்காக உயிர் நீத்தார் என்ற விஷயத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போதுதான் புரிந்தது, ஒரு 11 மாதத்துக்கு முன்னால இது குறித்து நாங்களும் ஒரு வீடியோ பதிவொன்றை அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு விஷயங்களை நினைவுக்கு வந்தது. அப்போதுதான் அவ சொன்னா, இது குறித்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போது கேட்டேன் அந்த சம்பவம் குறித்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட போது, அப்ப அவ சொன்ன விஷயம்தான். அன்றைய தினம் 12 மணி அளவுல என்னோட வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திகன குமுக்கந்துர பிரதேசத்துல மிகப்பெரிய ஏரி, அந்த ஏரியில ஒரு முஸ்லிம் குடும்பம் காணாமல் போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்துற பணிகள்ல செய்யணும் அப்படின்னு தான் அந்த கோல்ல அவருக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக தூங்கியவர் எழுந்து நின்று, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இன்றைய நாள் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க இல்லையா, நீங்க இருந்த தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இல்லம்மா நான் உடனே வந்துடுவேன், ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம்னு சொல்லி உடனடியாக வீட்டுல இருந்து கிளம்பி போனாரு. போய் 2 மணி இருக்கும், எனக்கு இன்னொரு கோல் வந்தது. அந்த கோல் என் வாழ்க்கையில நான் அடைஞ்ச அதிர்ச்சியில உச்சம் என்றுதான் சொல்லணும். நான் எதிர்பாராத ஒரு நாள், என் கனவுகள் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. அதுதான் சிவா அந்த காப்பாற்றுல பணியில போய் அவரை நீர்ல மூழ்கி இறந்துட்டார் அப்படின்னு ஒரு தெரிச்சு என்ற செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. உடைந்து போனேன். உடனடியாக 3 பேருடைய பிரேதங்களும் எடுக்கப்பட்டது. அப்போது உதவி செய்வோம், ஏதாவது பண்ணுவோம், கவலைப்பட வேணாம் என்று நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, என் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன என்று கூட எனக்கு தெரியாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அவ சொல்லி கொண்டு போறத பார்க்க முடிந்தது. அப்போது நீசர் தேவி என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அவட்ட கேட்டேன். அவ சொன்னா, எனக்கு வெளியே எங்கேயுமே தொழில் போக முடியாது, தொழில் செய்ய முடியாது. காரணம், குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் வாழ்றது என் கணவனுடைய ஊர்ல. எனக்கு என் உடம்பிறப்புகள் யாருமே இங்க உதவிக்கு இல்லை. அதனால வீட்டோடு காலம் கழியுது. 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதுல 2 குழந்தைகள் பாடசாலை மட்டத்துல படிக்கிறவங்க. இன்னொரு குழந்தை நேசரிக்கு சேர்த்தாச்சு. எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை என்னோட கதைச்சு கொண்டா. இதனால நீங்க என்னமா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் வீட்டோட இருந்து ஒரு தொழில் செய்யற மாதிரி ஏதாவது செய்து தந்தால் அதுதான் எனது தேவையை நிறைவேற்றும் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா, அவ என்ன சொல்றா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வாங்கலை கொஞ்சம் கேட்டுட்டு வரலாம். வணக்கம். நாங்கள் திகின அழுத்தத்தில் இருக்கோம். போன வருஷம் 2024 4ஆம் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை திகன கும்கந்திர ஆற்றுல முஸ்லீம் ஜோடி 2 பேர் இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக எங்கள் கணவரை வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. இது எங்கள் கணவரோட ஃபோட்டோ. அவரும் சேர்ந்த ஆற்றுல தண்ணியில் அமுங்கி அவரையும் யாருமே காப்பாற்றலை. அவரும் உயிரிழந்துட்டார். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்தவருக்கு 12 வயசு. அவர் இந்த வருஷம் ஆண்டு 8 படிக்கிறாரு. 2வது மக, அவளுக்கு 9 வயசு. இந்த வருஷம் பழசீட் செய்ய இருக்கா. 3வது மகனுக்கு 4 வயசு. ஒரு மண்டிசேரி போகிறாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. ஊரில் கூட யாருமே எங்களை பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் கணவர் தான். இப்போ அவர் இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, குறையாக இருக்குது. முஸ்லீமாக்கள் எல்லாருமே எங்களுக்கு என்னென்னமோ உதவி செய்யுதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் இது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யலை. இவங்க படிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு கூட யாருமே எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறாங்கல்ல. எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம், வீடு வாசலும் ஒழுங்கா இல்லை. இவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது எனக்கு எங்கிட்ட வேலைக்கு போக இயலாது. இவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நான் வீட்டில் இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு கடை வீட்டுக்கிட்டே ஒரு கடை போட்டு தந்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ஸ்கூல் விட்டு வரும்போது நான் வீட்டில் இருந்து எனக்கு பிள்ளைகளையும் பார்த்துக்கலாம். கடையில் நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இரக்கமுள்ளவங்க, முஸ்லீம் மக்கள் நல்லவங்க. நீங்கள் இரக்கமில்லாமல் எங்களுக்காக நீங்கள் உதவி செஞ்சே ஆகணும். கட்டாயம் உதவி செய்யுங்க. எங்களுக்கு கடை போட்டு தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க.
அன்று எனது கணவர் ஒரு தியாகியாக, பிறர் நலம் பேணுறவனாக, ஒரு வீர மரணம் அடைஞ்சவனாகத்தான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஏதோ எனக்குள்ள இருக்கிற வலிகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நாங்க நடுத்தெருவுல இருக்கிற மாதிரி இருக்கிறதாகத்தான் அவ உணர்றா. எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதுதான் மீசான் டிவி நினைக்கிற ஒரு விஷயமும், அதுக்கு ஈடாக எதையுமே செய்திட முடியாது இல்லையா? உயிர் கொடுத்தவனுக்கு நிகராக, ஈடாக நம்மால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த குழந்தைகள் கண்கலங்காமல் அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு முடியுமான வளமும் மனநிலையும் முஸ்லிம் சமூகத்திட்ட இருக்குது என்பது மீசான் டிவி பலமாக நம்புகின்ற ஒரு விஷயம். அதனால் தான் இந்த ஒரு விஷயத்தை மீசான் டிவி ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் பேச நினைக்குது. பல்வேறு இடங்களை யோசிச்சு பார்த்தேன். யாரிடம் பேசலாம், யாரிடம் கதைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்ச நேரம் தான் என் நினைவுக்கு வந்தது அக்குர்ன வெல்ஃபேர் சொசைட்டி. இதனுடைய தலைவராக இருக்கிறவர் சூட்டி பிரதர். பல்வேறு வேலை திட்டங்களை செஞ்சுட்டு போறவர். இவரை நான் போன்ல கண்டக்ட் பண்ணி இந்த விஷயம் எல்லாம் சொன்ன நேரம் அவர் பதறி போனாரு. அவர் சொன்னாரு, எவ்வளோ விஷயங்கள் செய்றோம். ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு படாமல் போயிட்டே அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதங்கத்தோட சொன்னாரு. காரணம் அவர் சொன்னது நமது சமூகத்துக்காக உயிரை கொடுத்தாரு. நம்ம எதை பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்படியாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் அவர் வாயால் அவர் சொன்னாரு, இப்போதைக்கு முதற்கட்டமாக நான் உடனடியாக அவனை சந்திச்சு அவனோட பிரச்சனைகள் குறித்து நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னது மட்டும் இல்லாம, ரமதானுடைய நோன்புல உடனடியாக அவர் அந்த பிரதேசத்துக்கு போய் அந்த தாயையும் குழந்தைகளையும் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் கேட்டெடுத்திருக்கிறார். அந்த அந்த பயணத்துல அவரோடு இணைந்து கொண்டவங்க சகோதரர் வசீர், சகோதரர் இசடீன், சகோதரர் ரிஃப்னாஸ், சகோதரர் அப்துல் ரஹ்மான், சகோதரர் ரம்ஜான் மௌலவி அவங்க இணைஞ்சிருந்ததை பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க என்ன நடந்துச்சு, அவங்களோட வீட்டுச்சூழல் எப்படி இருக்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வருவாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான ஒரு கவலை தரும் ஒரு இன்னலான ஒரு குடும்பத்தை நாம் சந்திக்கிறதுக்கு நாம் இன்று அக்குரணை வெல்ஃபேர் சொசைட்டி அங்கத்தினர் நாம் இன்று இங்கு விஜயம் தந்துள்ளோம். இந்த தாய் இந்த இடத்தில் இவர்களின் வீடு அமைந்திருக்கும் இந்த பகுதியில் ஒரு சிறு கடையொன்றை போட்டுக்கொள்வதற்காக வேண்டி எதிர்பார்க்குறீங்க, அப்படியா? என்னம்மா கேட்டீங்க? ஒன்றாவது இந்த இடத்துல ஒரு கடையும் சிறு தொழிலொன்று ஓ எதிர்பார்க்குறாங்க. முடிந்தால் எமது சமூகத்தில் தனவந்தர்கள் இதை கருத்தில் கொண்டு, குறிப்பாக இந்த திகனை பகுதியை சேர்ந்தவர்கள், மடவலை இது போன்ற எமது அக்குரணை இது மத்திய மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தாய்க்கு ஒரு தொழிலை ஒரு ஒரு வருமானத்துக்கு வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து வைப்போமாய் இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமாகவும் சுவிட்சமாகவும் அழகாகவும் அமைவதற்கு காரணமாய் இருக்கும் என்ற ஒரு ஒரு பரிந்துரையை நாம் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் திகனைக்கு வந்திரோம். எங்களுக்கு தெரியும், எங்களோட மீசான் டிவியால் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2 முஸ்லீம் கொழும்புலேருந்து தண்ணியில் தாண்டு மரணிச்சதாகும். அதை காப்பாற்ற எங்களோட சிவகுமார் பார்த்த போய் அவரும் இறந்த திகார இறந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இறந்து இப்போ 1 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் இவங்களோட வீட்டை பார்த்தா விளங்கும். இந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்குது. அவன் மிச்சம் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு தான் இந்த பிள்ளைகளை இன்றைக்கு வளர்த்துட்டாங்க. மனுஷன்ற அடிப்படையில், மனிதாபிமானம் அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் எங்களோட ஒரு பொறுப்பு, எங்களோட சமுதாயத்தோட ஒரு பொறுப்பு. எங்களோட சமுதாயத்துக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திறாரு. அவருக்காக நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் துவா செய்கிறதோடு அவங்களுக்காக சின்ன ஒரு உதவியால் கடையோடு திறந்து அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுற வசதியை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதுக்கு என்ன கண்டக்ட் பண்ண எங்களோட டீமை கண்டக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நோம்புடைய மாதத்தில் நாங்கள் அவங்களுக்கு என்னமாலும் ஏற்பாடுகளை செஞ்சு வைப்போம். அதோடு சேர்த்து நான் மீசான் டிவிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏண்டா இதை மாதிரி வெளிக்கொண்டு வரத்தால தான் எங்களோட மக்களுக்கு இந்த தேவைகள் வழங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோடு சேர்த்து நான் சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்குவேன். எங்களால் இருந்தது. திகனை பகுதியைச் சேர்ந்த எங்களோட கார்டியன் பிரின்சிபல் அவர்கள் ரம்ஜான் அஷேக் அவர்களோட சில பரிந்துரை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பிரதேசத்தில் நாம் இருக்கக்கூடிய திகனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த அனாதை பிள்ளைகளுக்காக வேண்டி ஊர் விட்டு ஊர்
சமூகத்துக்கு செய்ய வேண்டும். சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு நபருடைய குடும்பத்துக்காக வேண்டி உதவி செய்ய தேடி வந்து இந்த குடும்பத்துக்காண்டி உதவி செய்யக்கூடிய அக்குருணை வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் சகோதரர் துட்டி நானா அவர்களுக்கும் அவருடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இந்த குடும்பம் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இவனுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த புள்ளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டியும் தாங்களாத என்ற ஒரு உதவிகளையும் உபகரணங்களையும் செய்திருக்கும் மூலமாக இந்த குடும்பத்துக்கு எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் நல்லதாக அமையவரும் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம். எனவே சுயநலம் மிக்க இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஆபத்துனா நமக்கு எதுக்கு இந்த ஒதுங்கி போற இடத்துல மதத்தை மறந்து, இனத்தை மறந்து, இந்த பேதங்கள் எல்லாம் மறந்து தன் உயிரை அடகு வைத்து தன் உயிரை துச்சமாக மதித்து அந்த ஒரு பணியில இறங்கின அந்த சிவாக்கு அவர் குடும்பத்திற்கு இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு, ஒரு கடப்பாடை கொண்டிருக்கிறது என்பதுதான், நன்றி கடன் உள்ளது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் துயர் துடைப்பதனால் கிடைக்கின்ற நன்மை என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இடத்துல கொஞ்சம் கோடிட்டு காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல பனு ஷைபா என்ற கோத்திரம் தான் காபாவை பராமரிக்கிற, திறக்கிற எல்லா பணிகளையும் செஞ்சு வந்தாங்க. அவங்க எப்பயாவது காபாவை திறந்தால் மக்கள் அதுக்குள்ள நுழைந்து இபாதத்துக்கள், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. ஒரு நாள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவங்க காபாவை திறக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் போற மனிதர்களோட அவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போற இந்த சந்தர்ப்பத்துல இந்த மனிதர் என்ன பண்ணார், ரசூலுல்லாஹ் பிடிச்சு சொன்னாரு, நீ இதுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. முடியாது, வானம் விழித்து விழுத்தார உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு இணங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத்த மனதோடு வெளியே வராங்க. அப்போது சொன்னாங்க அவரை பார்த்து, ஒரு நாள் இந்த சாவி என் கையில் கிடைக்கும், அப்போது சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவின் போது மக்காக்குள்ள வராங்க. வந்த சந்தர்ப்பத்துல கேட்குறாங்க, காபாவோட சாவியை கொண்டு வர சொல்லி உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. சாவியை வாங்கிட்டு வந்தாங்க, திறந்தாங்க, அதுல தொழுதாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த சாவியை நாங்க வச்சுக்கலாமே, இதன் பராமரிப்பு நாங்க செய்யலாமே அப்படின்னு சொன்ன நேரம் உடனடியாக உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, ஒரு நாள் இந்த சாவி என்னிடத்தில் கிடைக்கும், அப்போது சந்திக்கலாம் என்று சொன்ன ஞாபகம் இருக்கு என்று கேட்டபோது பழைய விடயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி அலாதியான மதிப்பு மரியாதை என்னுள் இருக்கிறது. காரணம், உம்மு சலமாவை பத்திரமாக நீங்க மதினாக்கு கொண்டு வந்து சேர்த்தீர்கள். அதனுடைய வெகுமதியாகத்தான் இந்த சாவி உம்மிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் இதனுடைய பராமரிப்பு பணி அனைத்தும் உங்களை சாரும். உங்களிடமிருந்து யாராவது இதை பறித்தாலோ எடுத்தாலோ அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருப்பான். இதற்கு பொருத்தமானவராக இறைவன் உங்களை கண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு பயணத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வழங்கி உதவி செய்தவருக்கு கிடைக்கிற வெகுமதியாக இருந்தால், இந்த வாழ்க்கை வட்டத்துல தன் கணவனை இழந்து வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கின்ற, குழந்தைகளுடைய எதிர்காலம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலும் இவருடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் குறித்து கரிசனை காட்டினால் நிச்சயமாக இது போன்ற வெகுமதிகளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்ற ஒரு சுபசோபனம் இருக்கிறது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து கண்டிப்பாக முஸ்லிம் சமூகம், குறிப்பாக கண்டிப்பால் கணவந்தர்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஜகாத் பணத்தில் இருந்தேனும் சரி, இவர் கேட்கின்ற அந்த கடையை உருவாக்கி கொடுத்து விட்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை வண்டி ஓடும். அப்போது அவர் நினைப்பா, எனது கணவன் நன்றி உள்ள ஒரு சமூகத்திற்காக உயிர் நீத்தான், அந்த சமூகம் எங்களை வாழ வைத்திருக்கிறது பெருமைப்படுவதற்கான வாய்ப்புண்டு. அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே யாருக்கும் உயிரை விட்டு எனது தந்தை எம்மை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, ஒரு நன்றி உள்ள சமூகத்திற்கு என் தந்தை உயிரை நீத்தான், அந்த சமூகம் எங்களை வாழ்வாங்கு வாழ வைத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பிரார்த்தனை. எனவே இது குறித்து இப்போது சூட்டி பிரதர் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்ற ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. எனவே சூட்டி பிரதருடைய கண்டக்ட் நம்பரை நாங்க தரோம், அவரை தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம் என்பதை நீங்க அவரோட கலந்து ஆலோசிக்கலாம். எனவே தயவு செய்து கணவந்தர்கள், சமூக பணி செய்கிறவர்கள் இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் குறித்து சிந்தித்து உங்களால் முடியுமான உதவிகளை வழங்குமாறு மீண்டும் ஒருமுறை மீசா டிவி பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறது. மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.